வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து பார்டர் வச்சு பிளவுஸ்க்கு வந்து கழுத்து டிசைன் எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து இந்த saree வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாரியோட பிளவுஸ்க்கு தான் நம்ம வந்து அந்த டிசைன் தைக்க போறோம். இந்த சேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து சின்ன சைஸ் பார்டர் கொடுத்திருக்காங்க, இன்னொரு சைடு பெரிய பார்டர் கொடுத்திருக்காங்க. இந்த பெரிய பார்டர் வச்சு ஏற்கனவே வந்து ஒரு லாங் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறதுன்ற வீடியோ வந்து நான் லாஸ்ட் அப்லோட் பண்ணிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சைடு இருக்க இந்த சின்ன பார்டர் வச்சு நம்ம வந்து பின் கழுத்து டிசைன் வந்து பிளவுஸ்க்கு வந்து தைக்க போறோம். லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி ஈஸியா கட் பண்றதுன்ற வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் இதுல வந்து பிளவுஸோட பேக் சைடு வந்து நான் லைனிங்லயும் மெயின் கிளாத்லயும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளவுஸோட ஹாஃப் ஷோல்டர் அளவு பாத்தீங்கன்னா 5.25 இன்ச் இருக்கு. ஆம்ஹோலோட உயரம் வந்து 5.5 இன்ச் வச்சிருக்கேன். பிளவுஸோட மொத்த உயரம் வந்து 13 இன்ச். அதோட தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து நான் மார்க் பண்ணிருக்கேன். பிளவுஸோட அடிப்பகுதியில வந்து துணியிலே மடிச்சு தைக்காம எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் கொடுத்து மடிச்சு தைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சேலையில ஒரு பக்கம் இருந்த அந்த சின்ன சைஸ் பார்டர் வந்து நான் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தைக்கிறது எப்படின்றது வந்து பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனிங்ல வந்து கட் பண்ணிக்கலாம். சென்டர் நாச் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சென்டர்ல இருந்து 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இதுல நான் வந்து டீப் நெக் மார்க் பண்ண போறேன் 10 இன்ச் அளவுக்கு. அதனால வந்து சைட் நெக் அளவு வந்து 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கேன். கழுத்து உயரம் வந்து 10 இன்ச் மார்க் பண்றேன். தச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 9.5 இன்ச் அளவுக்கு இருக்கும். மார்க் பண்ண பாயிண்ட்ல வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். மேல வந்து நம்ம கழுத்து அகலம் 2.25 இன்ச் மார்க் பண்ணோம். கீழே வந்து நான் 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ மேல இருந்து 8.5 இன்ச் அளவுல நான் ஒரு மார்க் பண்றேன். இந்த மாதிரி கிராஸா ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுல ஒரு டைமண்ட் நெக் மாதிரி தான் வந்து இந்த டிசைன் வந்து நான் போட போறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப மெயின் கிளாத்தோட ராங் சைடு எது அப்படின்றத வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் வச்சு நம்ம வந்து இப்ப தச்சு விட போறோம். லைனிங் வந்து கரெக்டா வந்து சென்டர் பார்த்து பின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கட் பண்ணிருக்க அந்த கழுத்து டிசைன்ல லைனிங் மேல 1 ஃபுட் அளவுக்கு நான் வந்து தச்சு விட போறேன். தைக்கும் போது கரெக்டா கார்னர்ஸ்ல வந்து ஊசி வந்து உள்ள நிப்பாட்டி நம்ம திருப்பி தச்சோம் அப்படின்னா நமக்கு நம்ம எந்த ஷேப் வந்து கட் பண்ணிருக்கோமோ அந்த ஷேப் அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமும். ஒரு தையல் வந்து போட்டு விட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் எந்த இடத்துல கார்னர்ஸ் வருதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா சிசர் கட் வந்து போட்டு விட்டுக்கோங்க. தையல்ல வந்து படாம வந்து கட் பண்ணணும். இப்ப இதை வந்து லைனிங் வந்து மேல் பக்கத்துல இருந்து உள் பக்கமா நம்ம திருப்பிக்கலாம். இப்ப அதோட எட்ஜ்ல வந்து நம்ம ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட போறோம். அப்பதான் இது வந்து நமக்கு படிமானமா வந்து நமக்கு கழுத்துல நிக்கும். அதுக்காக அந்த எட்ஜ்ல வந்து பதிவு தையல் வந்து போடணும். அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லா பதிவு தையல் லைனிங் எல்லாமே அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடுத்து வந்து இந்த பார்டர்ல வந்து நம்ம பைப்பிங் மாதிரி 2 சைடும் வந்து தைக்க போறோம். அதுக்காக இந்த கருப்பு கலர் துணி வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். பார்டரோட நல்ல பக்கத்துக்கு மேல இந்த துணியை வச்சுட்டு 1 ஃபுட் அளவுக்கு நம்ம வந்து ஒரு தையல் போட்டு விடலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அந்த பார்டரோட லென்த்துக்கு ஃபுல்லா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஃபுல்லா போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த துணியை வந்து பைப்பிங் அளவுக்கு தெரியற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட போறோம். தையல் போடும்போது பைப்பிங் மேல தையல் இல்லாம பார்டர் மேலேயும் தையல் இல்லாம நடுவுல வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணிருப்போம், அந்த இடத்துல வந்து தையல் போடணும். பைப்பிங் மேல தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பைப்பிங் வச்ச மாதிரியே இருக்காது. அதுல வந்து அந்த ஜாயிண்ட் இருக்கும், அது மேலதான் நம்ம வந்து தையல் போடணும். பைப்பிங் ஃபுல்லா வந்து முடிச்சிடலாம்.
இப்போ இது மாதிரி நான் இந்த பார்டர்ல வந்து ஃபுல்லா ஒரு சைடு வந்து பைப்பிங் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம பைப்பிங் வச்சிருக்கோம். இதே மாதிரியே இந்த பார்டரோட இன்னொரு சைடும் நான் வந்து கருப்பு கலர் துணியில வந்து பைப்பிங் வச்சு எடுத்துக்க போறேன். இப்போ நான் வந்து ரெண்டு சைடும் இந்த கருப்பு கலர் துணி வச்சு பைப்பிங் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மெயின் கிளாத்துக்கு மேல வந்து வச்சு தைக்கலாம். கரெக்டா வந்து நம்ம அந்த கழுத்து டிசைன் தச்சிருக்க எட்ஜ்ல வச்சு நம்ம ஒரு தையல் போட போறோம். முதல் வந்து பைப்பிங் பக்கத்துல தையல் போட்டோம்ல அதே இடத்துல வந்து இப்பயும் தையல் போடலாம். மேல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டே வந்துட்டு அந்த கார்னர் திரும்புற இடத்துல மட்டும் பார்டர் வந்து இந்த மாதிரி கரெக்டா வந்து ஷார்ப்பா மடிச்சு விடணும். நம்ம வந்து சுருக்கம் வைக்கிறதுக்கெல்லாம் மடிச்சு விடுவோம்ல அதே மாதிரி மடிச்சு விட்டு கிராஸா வந்து இந்த மாதிரி பிடிச்சுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டா திரும்பி வரும். இதே மாதிரி எல்லா கார்னர்ஸ்லயும் கரெக்டா நமக்கு அந்த இடத்துல வந்து பார்டர் வந்து உள்பக்கமா மடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். அந்த ஒவ்வொரு கார்னர் தைக்கும் போதும் கடைசி வரைக்கும் தைக்காம கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு நம்ம வந்து கரெக்டா வந்து அந்த ப்ளீட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா கிடைக்கும். இந்த மாதிரி மடிச்சு பின் பண்ணிட்டு கூட நீங்க வந்து தச்சு விடலாம். கரெக்டா அந்த கார்னர்ல வந்து ஊசி நிப்பாட்டிட்டு திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். இந்த சைட் கார்னர்லயும் அதே மாதிரி நான் வந்து மடிச்சு விட்டு தச்சு விடுறேன். இப்ப நம்ம வந்து ஒரு சைடு வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்ப இந்த பார்டரோட இன்னொரு சைடு வந்து நம்ம தச்சு விட போறோம். இப்ப இந்த சைடு தைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கார்னர் திரும்புற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மடிச்சு விட்டுருக்கோம்ல அந்த துணியை வந்து நம்ம உள்பக்கமா தச்சுட்டு திரும்ப வந்து நம்ம அந்த டிசைன் வந்து தச்சு விடணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த மடிச்சு விட்ட துணி வந்து தூக்கிட்டு இல்லாம கரெக்டா வந்து படிமானமா இருக்கும். இந்த மாதிரி அந்த கழுத்து எட்ஜ் வரைக்கும் தச்சுட்டு திரும்ப வந்து ரிவர்ஸ் சைடுல வந்து ஒரு தையல் போட்டுட்டு திரும்ப அந்த ஷேப் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி தச்சுட்டே போலாம். இதே மாதிரி கார்னர் திரும்புற இடத்துல எல்லாம் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து finish பண்ணி முடிச்சாச்சு. இந்த பார்டர் வச்சு நம்ம சிம்பிளா வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இந்த பிளவுஸ்ல வந்து அடிப்பக்கம் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்ல வந்து 1.5 இன்ச் அகலத்துக்கு நான் வந்து துணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து பிளவுஸோட கீழ் பகுதியில வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்ப எக்ஸ்ட்ரா வச்ச லைனிங் துணியை வந்து உள்பக்கமா இந்த மாதிரி மடிச்சு வச்சு 1 இன்ச் அகலத்துக்கு ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து பேக் சைடுல வந்து டாட் மார்க் பண்ணி தச்சு விட்டுக்கலாம். டாட் மார்க் பண்றதுக்கு சைடுல ஃபர்ஸ்ட் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீத இருக்க அளவுல வந்து கரெக்டா சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து டாட் மார்க் பண்ணி தச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். இதே மாதிரி ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட உயரம் வந்து நான் இதுல 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி விடுறேன். டாட்டோட அகலம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு டாட் மார்க் பண்ணி தச்சுக்கலாம். பேக் பார்ட் வந்து நம்ம ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு.
சின்ன சைஸ் பார்டர் துணி வச்சு நம்ம சிம்பிளான ஒரு நெக் டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து இந்த வீடியோல பார்த்தோம். இந்த பிளவுஸ் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இப்ப பாக்குறீங்க. இந்த பிளவுஸ்ல உள்ள அந்த லாங் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்ன்ற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வீடியோவோட லாஸ்ட்லயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் இது மாதிரி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.